வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மனிதன் பிரபாகரன். இன்னைக்கு எபிசோட்ல சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு கம்பெனிலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்பு. அதாவது நம்ம அந்த கிரக ரீதியா கன்ஜெக்ஷன்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், இணைவுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் கூட நவகிரகங்கள் இணைஞ்சதுன்னா எந்த வித பலன்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி ஒரு புரிதலில் செவ்வாய்னா யாரு, செவ்வாய் எதுக்கு நம்ம ஜாதகம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அப்படிங்கிற சொல்லுங்க. கண்டிப்பா செவ்வாய்ங்கிற கிரகம் மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் சொல்றாங்க, இரத்த காரகன். அப்புறம் செவ்வாய்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு வீரம் விவேகமே இருக்காது. அதாவது ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம சாதிக்கிறதுக்கு இந்த நவீன காலமாக இருந்தாலும் சரி, போன பல நூற்றாண்டுகளாக இருந்தாலும் வீரம் இருக்கிறவன் தான் வாழ முடியுது இல்லையா. போர்கள் நடந்த சமயத்தில் நம்மளுடைய இடத்த நாமளே பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் மனித குலம்லாம் மேலும் மேலும் இப்படி இந்த நிலவுக்கு வரும்பொழுது வீரம் இருக்கிறவன் தான் தன் குடும்பத்தையும் தன் சம்சாரத்தையும் பாதுகாக்க முடியுங்கிற லெவலில் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம சொசைட்டி மாறிடுச்சு. வீரங்கிறது பணம் இருந்தால் போதும், நம்ம சொசைட்டியில் வாழ்ந்துக்கலாங்கிற அளவுக்கு. ஆனாலும் அந்த வீரம் விவேகம் கண்டிப்பாக தேவை இல்லையா. ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அவரே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். செவ்வாய் பலம் இல்லைன்னு வைங்களேன், எடுப்பார் கைப்பிள்ளை போல் வாழக்கூடிய அவல நிலை தான் வரும். ஸோ செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் பூமிக்கு அடுத்தபடியான கிரகம் என்பதை மறந்துடக்கூடாது. இப்போது செவ்வாயிலேருந்து பூமியிலேருந்து செவ்வாய்க்கு நிறையா சேட்டலைட் அனுப்புகிறாங்க. மங்கள்யான் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கள்ங்கிறது இந்தியில் செவ்வாய். செவ்வாய்ங்கிற கிரகம் கண்டிப்பாக பூமியில் வாழும் ஜீவராசிகளாகிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு கிரகம். நம்ம உயிரை பாடியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய, உடம்போடு வைக்கக்கூடிய அந்த ரத்தம் உங்களுக்கு கெடாமல் இருக்கணும், சுத்தம் ஆகணும். அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் என்று பீரியட்ஸ் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு பூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம், பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைக்கிள் வருது இல்லைங்களா, அந்த மாதவிடாய் என்று சொல்லப்படுது. அதுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம். இரத்தகாரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ஒரு ராகுவோட சம்மந்தப்பட்டுருச்சு, சனியோட சம்மந்தப்பட்டு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது பெண்களுக்கு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, இர்ரெகுலரான பீரியட்ஸ் வர்றது, ரத்தம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருது. ஏன் பிளட் கேன்சர், பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ நீங்கள் பிளட்டில் பார்க்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டராக இருக்கட்டும், போர் வீரராக இருக்கிறீர்கள், சிக்கன் கடை மட்டன் கடைன்னு மாமிச கடைகள் வைக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தான் ரத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலுக்கே போக முடியும். உயிரை காக்கும் மருத்துவர் தொழிலாக இருந்தாலும் சரி, உயிரை எடுக்கும் தீவிரவாதி தொழிலாக இருந்தாலும் சரி, கோழி ஆடை கொடுக்கக்கூடிய நம்ம அவிச்சு அசைவத்தை விற்கக்கூடியவனவராக இருந்தாலும் சரி, செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த தொழில் அமையும் அவங்களுக்கு. ஐயா, அது ஒரு கிரேடாக பிரிக்கலாம் ஐயா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கறி வெட்டுறதும் ஒரு கிரேட் சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி இங்கே இருக்கும்? கண்டிப்பாக அந்த திருட் பலம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாயோட ஒளி பொறுத்து தான் அவர் ஒரு சர்ஜரி 5 lakhs வாங்கக்கூடிய அதிநவீன சர்ஜனாக இருக்காரா, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறாரா, அல்லது நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆளை முடிச்சு கொடுக்குற கூலிப்படை தலைவராக இருக்கிறாரா, அல்லது நீங்கள் போய் சண்டே ஞாயிற்றுக்கிழமை போய் கோழி சிக்கன் நம்ம 1 கிலோ வாங்கி போகிறப்போ ஒருத்தரை சந்திக்கிறோம் தெரியுங்களா, அதை வெட்டி கொடுக்கக்கூடிய சிக்கன் கடை வியாபாரியாக இருக்கிறாரா, அல்லது மளிகை கடை குரோசரிஸ் விற்கக்கூடிய மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் விற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாராங்கிறது அவருடைய செவ்வாய் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருட்பலம், ஸ்தானபலம், திருக்பலம், திக்பலம். திக்பலம்ங்கிறது 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம். திருக்பலங்கிறது குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் பக்கத்தில் அல்லது பார்வையில் இருந்ததுன்னா திருக்பலம் கிடைக்கும். சுபர்களோட தாக்கத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் தன்மையாகப்படும். எந்த அளவுக்கு தாக்கத்தில் சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல மேன்மையான ஒரு செவ்வாயின் காரத்துவத்துக்குள்ளே இருப்பாங்க. மேன்மையானது காரத்துவம் என்னங்க? கூலிப்படை தலைவரா, மருத்துவரா? கண்டிப்பாக மருத்துவருங்கிறது தான் நம்மளுடைய சொசைட்டியில் அங்கீகாரம் பெற்ற மதிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனை ஒழிய கூலிப்படை தலைவர் கிடையாது. ஸோ செவ்வாய் நல்ல திருட்பலம் பெற்று திக்பலம் பெற்று ஸ்தானபலம் கரெக்டான நீச்சமாக போனாலும் ஓரளவுக்கு சுபர்களோட சம்மந்தப்படுறது. நம்ம அதிகமான ஒரு பலம் பெறக்கூடாது, பாவகிரகம் அதிக வலிமை பெறக்கூடாது.
ஸோ ஒரு அளவான வலிமை பெற்று திருட்பலம் என்று சொல்லப்படுகிற ஒளி பெறும் பொழுது செவ்வாயின் காரத்துவத்திலே அருமையான ஒரு விஷயம் என்ன, சொசைட்டியில் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன, சொசைட்டியில் மதிக்கக்கூடிய விஷயம் என்னங்கிற ஒரு துறையில் அவங்க இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் துறை, லே அவுட் போடுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், மால்லாம் கட்டி காவல்துறை கரெக்டாக வரீங்க பாருங்க. இதாக வருது. இதில் வந்து காவல்துறை, ஐபிஎஸ், இந்தியன் பப்ளிக் சர்வீஸு, போலீஸு, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக ஆக போகிறாரா, எஸ்ஐயாகவே இருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரா, அல்லது ஏட்டாவே இருக்க போகிறாரா, பிசிக்காக இருக்க போகிறாரா, இல்லை ஓரளவுக்கு ஒரு 40 வயசு வரப்போ அவரோட தசாபுக்திகள் அடிப்படையில் அவரோட செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்து அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரப்போகிறாரா, அல்லது போலீஸும் இல்லை, டாக்டரும் இல்லை, ரியல் எஸ்டேட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் சாம்பியனாக இருக்கிறாரா. எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் தான் அவன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. சூரியனும் நல்லா இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறாங்க இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறவங்களாம் முதல் செவ்வாய் நல்லா இருக்கணும், அடுத்தபடியாக சூரியன் நல்லா இருக்கணும், அப்போ தானே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறத வச்சு தான் செவ்வாயின் அமைப்பு பொறுத்து இத்தனை விஷயங்கள், விளையாட்டு, காவல்துறை, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், ஹோட்டல் வரும், கேட்ரிங். ஹோட்டல் வந்து சூடாக விற்கும் பொருட்கள், ஒரு குக் 5 ஸ்டார் ஹோட்டலில் குக்காக இருக்கிற கூட செவ்வாய் நல்லா இருக்கணும். அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, நெருப்பு தானே. ரத்தம்னா செவ்வாய், பூமினா செவ்வாய், நெருப்புனா செவ்வாய். இது எல்லாம் மண், கல், ரியல் எஸ்டேட்டு, ஸ்போர்ட்ஸ், கையில் ஒரு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் என்னங்க, செக்யூரிட்டி. கண்டிப்பாக செக்யூரிட்டி. கையில் என்ன வச்சிருக்கார், குச்சி வச்சிருப்பார், தேவைப்படுறப்போ கன் வச்சிருப்பாங்க, அல்லது அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும். போனா அவன் பேங்க், இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் பேங்க்ல பணம் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு செக்யூரிட்டி இருப்பான், அவனை நம்பி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். புரியுதுங்களா. அவன் வந்து செக்யூரிட்டி இப்போ கொண்டு வெளியில் போட்டு போனால் அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, அவனை தூக்கிட்டு போயிருக்கோம், தள்ளிட்டு போயிருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த உரிமையும் அந்த அந்த அதிகாரத்தையும் யாரு கொடுக்குறா, செவ்வாய் தான். ஆனால் அவர் எப்பவுமே சூரியனுக்கு கீழே தான் இருக்க முடியும். செவ்வாய் தான் பலமாக இருக்குது, சூரியன் நல்லா இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி ஆக முடியாது. ஒரு அரசியல்வாதிக்கு கீழே தான் ஒரு அஃபீஷியலாக இருக்க முடியும், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போதோடைய அவர் தான் ஓனரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் சீஃப் மினிஸ்டரு, அவர் தான் இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரு, இந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டராக ஆக முடியாது. ஆனால் அதிகாரம் இவர் கையில் தான் இருக்கும். பெரிய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரத்தை செலுத்தும் பொழுது யார் மூலமாக செலுத்த முடியும் அவங்களால? இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஹெட் இருக்கார் சீஃப், இந்தியன் நேஷனல் நேவி கப்பல் படையோட ஹெட் இருக்கார், ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு ஹெட் இருக்கார். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலபலன்னு இருக்கும். செவ்வாய் ஸ்தான பலத்தில் இருக்கும், மேஷத்தோட கனெக்ட் ஆகிருக்கும், விருச்சகத்தோட கனெக்ட் ஆகிருக்கும், குருவின் பார்வை 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ள இருக்கும். அது மாதிரி அவங்களோட என்ன லக்னத்தில் பிறந்தாங்களோ அந்த லக்னத்தோட ராஜயோகாதிபதி தசை நடக்கும் பொழுது அந்த நபர் அந்த 5 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ த சீஃப் ஆஃப் த கண்ட்ரி, தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்தானம், அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க, இன்னொருத்தர் வந்துடுவார், அவங்களோட இது முடியும். அப்படிதானே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் செவ்வாயின் அமைப்பு. சிறப்பு. இப்போ வந்து இணைவுகள் பார்த்துடலாம். இப்போ வந்து செவ்வாயுடன் குரு, இணைவுகள் பொறுத்து தான் வந்து காம்பினேஷனே இருக்கு. காம்பினேஷன் பொறுத்து தான் கர்மாவே செயல்பட போகுது. சார் செவ்வாய் பற்றி சொல்லிட்டீங்க. சரி, செவ்வாயும் குரு சேர்ந்தா என்ன, செவ்வாயும் சனி சேர்ந்தானுங்கிற பொறுத்து தான் நிறைய மாறுது வாழ்க்கையில். ஸோ செவ்வாயும் குருவும் சேருவது அருமை. நீ எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷம், கடக லக்னத்தில் பிறந்திருந்தா அதோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வருகிறார். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் ராஜயோகாதிபதியாக வருகிறார். ஸோ இது மாதிரி ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோட குருங்கிற ஒரு சுபகிரகம் சேர்ந்துச்சுன்னா த ஐசிங் ஆன் த கேக்னு சொல்கிற மாதிரி ஆல்ரெடி அது ஜொலிக்குது சார், அதுக்கு மேலே வேற ஒரு கிரீடம் போட்டிங்க, அருமையாக இருக்குது சார்னு அந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அப்படி ஒரு பலன் கொடுக்கும். அந்த செவ்வாயின் காரத்துவமாகிய விளையாட்டு, காவல்துறை, ரியல் எஸ்டேட்டு, கேட்ரிங், மருத்துவம், இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அவங்களோட படிநிலை பொறுத்து அதில் போய் நல்ல தசை வரப்போ அதை ஜொலிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் சனி, செவ்வாயோட சனி சேர்றது அப்படியே நான் குருவுக்கு என்ன சொன்னனோ அப்படியே திருப்பி போட்டுக்குங்க, ஆப்போசிட். செவ்வாயும் கெட்டு சனியும் கெட்டு, செவ்வாயின் காரத்துவம் என்ன, அந்த காரத்துவம் எல்லாம் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன இதே கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதியாக இருந்து
சனியோட சேர்ந்து செவ்வாய் திசை நடக்கிறப்ப என்ன சார் செவ்வாய் ராஜயோகாதிபதினு சொன்னீங்க, ஒரே பிரச்சனை சார், கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லையா சார், அதான் செவ்வாயோட சனியோட சேர்ந்துருச்சு, எப்படி கரெக்டாக கொடுக்கும், உன் கர்மா அப்படி. ராஜயோகத்தை அணிவிக்க முடியாமல் சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, எதுவுமே என்னால் லாஸ்ட் மினிட்ல என்னை கால்ஃபர் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை செய்து முடியும். அது நம்ம பக்கத்தில் 5 டிகிரி 6 டிகிரினா கடுமையான தோஷமும், ஒரு 15 டிகிரி விலகி இருந்தால் ஓரளவுக்கு 50% தோஷமும் கண்டிப்பாக கொடுக்கும். இதே செவ்வாய் மிதுன லக்னம் கன்னி லக்னம் போன்ற லக்னத்துக்கு புதனின் லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகமாக அட்டமாதிபதியாக வருகிறார் இல்லைங்களா. 6ஆம் வீட்டு அதிபதியாக மிதுனத்துக்கு வருகிறார், கன்னிக்கு வந்து அட்டமாதிபதியாக வருகிறார், ரெண்டுமே தவறு. அப்படி வரக்கூடிய செவ்வாயோட சனி சேர்ந்து அந்த செவ்வாய் திசை கன்னி லக்னம் மிதுன லக்னத்துக்கு நடந்தால் என்ன ஆகும், பாசிட்டிவ். அது எப்படி பாசிட்டிவ் ஆகும், அடி மேலே அடி நடக்கும். அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க. ஆல்ரெடி ராஜோகாதிபதியோட சேர்ந்தாவே கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிறோம். அவரே செவ்வாயே ஒரு பிரச்சனைக்குரிய கிரகம் தான் இந்த 2 லக்னத்துக்கும். அவரு உண்மையுமே அடி வாங்கி இருக்கிறார் ஜாதகத்துல. எதனால சனியோட சேர்ந்துருக்கிறாருன்னா குரு பார்வைன்னு சொன்னாங்க. குரு பார்வை வந்துதான் சார், எப்படியோ எல்லாம் அடிச்சு புரிஞ்சு ஏதோ ஒரு 2 உதவி பண்ணி யாரோ மனைவி மூலமாவோ வாழ்ந்துட்டு இருக்கேன், கடைசி இதுதான் மிஞ்சிச்சு, வாழ்ந்துட்டு இருக்கேன், பிரச்சனையை தப்பிச்சிட்டேன் சார் கடைசியா, ஆனா அடி தான், ஆனா தப்பிச்சிட்டேன், நடுரோட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்து எந்த ஒரு குரு பார்வை சுப பார்வை இல்லாமல் 8ஆம் இடத்துலையே 6ஆம் இடத்துலையே அல்லது சம்மந்தப்பட்டுச்சுன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு விபத்து எல்லாம் தேடி வரும். இப்போ ரோட்டில் திடீர்னு நம்ம போகிறப்போ ஐயோ அடிபட்டு கிடக்குறாங்களேன்னு பார்க்குறோம், முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோன்னு போகிறோம் இல்லைங்களா, ரத்தம் ஒழுகுறது கூட பார்க்குறோம் இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டு செவ்வாயும் ராகுவும் சம்மந்தப்பட்டு கோச்சாரத்தில் அவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அவங்க லக்னாதிபதியே வந்து ராகு சனியோட சேர்ந்துருந்து அப்படிலாம் நடக்கும் பொழுது தான் அவங்க திடீர்னு எல்லா நாளும் தான் நம்ம ரோட்டில் போகிறோம், ஏதோ ஒரு நாள் தானே அடிபட்டு விழுகிறோம். அது ஏன் அப்படின்னா அந்த தசா புக்திகள் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் நடு ரோட்டில் ஏறுவோம் நம்ம மேலே. ஸோ எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேருவது ஒரு ரெட்டிங்கில் வந்து சுழிக்கிறது தான். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ராஜோகாதிபதியாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம், கடுமையான வரக்கூடாத தசைகளாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிக்கல் தான். குரு பார்வை சுக்கிரன் உள்ள கொஞ்சம் பூந்துட்டார் சார், சுக்கிரன் ஒரு 15 டிகிரிக்குள்ளே இருக்கிறார் இந்த காம்பினேஷனுக்குள்ளே, அல்லது சுக்கிரன் அங்கேருந்து 7வது டிகிரியாக 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா அடி வந்து பெருசாக விழுகாது, விழுந்தது சார் சின்ன காயம் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது சின்னதாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு இடம் விற்று சரி பண்ணிக்கிட்டேன், அது மாதிரி வந்து சரி பண்ணிக்கலாமே ஒழிய எந்த ஒரு சுப பார்வையும் இல்லாமல் சனியும் செவ்வாயும் மட்டும் சேர்ந்து அதோட ராகுவும் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, கேது சேர்ந்தா பரவாயில்ல, ராகுவும் சேர்ந்துட்டாருன்னா அவ்வளோதான், டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். 5 பேர்கள் வேனில் போய் திரும்பி கோயில் போய் திரும்பி வர நேரத்தில் 5 பேர் ஸ்பாட் அவுட் லாரியோட மோதி அப்படின்லாம் வருது இல்லைங்களா, லாரிக்குள்ளேயே போயிடும் வண்டி, குழந்தைய எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டு கர்மால ஜாதகத்தில் அந்த மாதிரி 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ராஜடி மேலே ட்ராஜடி. ஸோ அதனால் சனியும் செவ்வாயும் சேருவது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் புதன், செவ்வாயும் புதனும் சேருவது, செவ்வாயும் சனியும் சேர அளவுக்கு பயங்கர டேமேஜ் இல்லை, பட் இருந்தாலும் வாழ்க்கையில் புக்தி நமக்கு வேலை செய்யாது, எரிச்சல் மூட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு மாதிரி படிப்பு புதனோட படிப்பு புக்தி கூர்மை ஞாபக சக்தி அடிபடும். செவ்வாயோட வீரம் விவேகம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டேலண்ட்டு, ஒரு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டு, அது எதுவுமே சரியாக வராது, ரெண்டுமே கெட்டுரும்னு ஒரே அர்த்தம். செவ்வாயும் கெட்டுரும் புதனும் கெட்டுரும். அதனால தான் புதன் லக்னமாகிய கன்னி மிதுனத்துக்கு செவ்வாய் ஆகாத கிரகமாக வருகிறார். செவ்வாய் லக்னமாகிய விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் புதன் ஆகாத தசையாக வருகிறார். ஸோ அதனால் செவ்வாய் புதன் ஒருத்தருக்கு சேர்ந்துருச்சு, அவர் வந்து செவ்வாய் லக்னத்தில் பிறந்திருக்காரு அல்லது அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு, ஆனால் அவர் ஜாதத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்துருச்சுன்னா தசாபுக்திகளோட பலனை நீங்கள் ஒரு 50% குறைச்சிக்குங்க. ஏன்னா அவர் புத்தி கூர்மையே அவ்வளோதான் இருக்கும். கண்டிப்பாக லக்னாதிபதியே பாதிக்கப்பட்டிருக்கார் இல்லையா, ஒன்றா லக்னாதிபதியை 8ஆம் வீட்டு அதிபதியோட பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லது 6ஆம் வீட்டு அதிபதியோட பாதிக்கப்பட்டிருப்பார். அப்படிங்கிறப்போ கரெக்டாக அந்த ஃபினிஷ் பண்ண வராது. ஏதோ திரைப்படத்தில் நகைச்சுவையாக சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் நல்லா இருக்குது ஃபினிஷிங் சரியில்லையேம்பாங்க, அது மாதிரி குழப்பிப்போம், தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விடுற ஒரு அமைப்பை கொடுத்து விடும். சிறப்புங்க. அடுத்து செவ்வாயுடன் கேது.
செவ்வாயோட கேது இருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கு, ஆனால் கேதுக்கு நல்லது இல்லை. ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேரும் பொழுது அந்த செவ்வாயின் கோர குணம் என்று சொல்லப்படுகிற அவசர குடுக்குத்தனம், முன்கோபம், வீரங்கிற பேரில் அடாவடித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்காது. இது எல்லாத்துக்கும் பதிலாக விவேகம் ஆகிடும். சைலண்ட்டாக இருப்போம் சார், பேசுகிற போட்டு தான் பேசுவோம், வேகமான அலுசரவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து கேது ஒரு காரணமாக இருப்பார். செவ்வாய் திசை நன்றாக இருக்கும், கேது திசை அடி வாங்கும். ஏன்னா கேது பாவகிரகத்தோடு சம்மந்தப்படும் பொழுது, ராகுவும் கேதுவும் பாவகிரகங்களோடு சம்பந்தம் பொழுது பாவகிரகமாக மாறி விடுவார்கள், சுபகிரகத்தோடு சம்மந்தப்படும் பொழுது சுபகிரகமாக மாறி விடுவார்கள். ஸோ இங்கே செவ்வாயோட சேரும் பொழுது கேது புக்தி நல்லா இருக்காது, செவ்வாய்க்கு ஜோராக இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து செவ்வாயுடன் சுக்கிரன். செவ்வாயோட சுக்கிரன் அருமை, அது வந்து மிருமங்கல் யோகம் என்று சொல்கிறாங்க. செவ்வாய்க்கு அருமை, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. சுக்கிரனுக்கு என்ன, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய சுகம், லவ், லக்ஸுரி, நல்லா ஒரு ஆடம்பரமாக வாழக்கூடிய அமைப்பு, பெர்ஃப்யூம்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு, ஃபேஷனு, அழகிய பொருட்கள், நகை, எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அடி வாங்கும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட நமக்கு சரியான உறவு வராது. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களை புரிந்து நடந்துக்கக்கூடிய அமைப்பு நமக்கு வராது. ஏன்னா சுக்கிரன் தான் செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகத்தினால பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ தாம்பத்திய சுகம், அந்த 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 ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது இவருக்கு புரியாது பையன் ஜாதகத்துல. ஆனால் செவ்வாய் நம்ம பலமாயிரும். இவர் வீரனாக இருப்பார், வெளியில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமான மார்க்கெட்டிங் பர்சனாக இருப்பார், ஸ்போர்ட்ஸ் சாம்பியனாக இருப்பார், டெய்லி வந்து விளையாடுவார், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஜோராக இருக்கும். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, பெரிய புகழ் பெருந்த டாக்டராக இருப்பார். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாயோட காரத்துவங்கள் நன்றாகவும் சுக்கிரனின் காரத்துவங்கள் கொஞ்சம் கம்மியாயிரும். அடுத்து செவ்வாய் சூரியன். செவ்வாய் சூரியன் வந்து தவறு இல்லை, ஆனால் சூரியனோட எந்த ஒரு கிரகமும் ஒரு 5 டிகிரி 4 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா கம்பஷன் என்று சொல்லப்படுகிற அஸ்தங்கம் நடந்துவிடும். ஸோ செவ்வாய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆச்சுன்னா செவ்வாயோட காரத்துவங்கள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பல ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், செவ்வாய் சூரியனோட சேர்ந்துடும், கடகலக்கணும், செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அது இத்தனைக்கும் சூரியன் வந்து செவ்வாய் வந்து ராஜோகாதிபதி. ஒரு 4 டிகிரி 3 டிகிரி சூரியனோட போய் அஸ்தங்கம் பண்ண ஒரே காரணத்தினால அந்த அஸ்தங்கம் பண்ண செவ்வாயின் 4ஆம் பார்வை அவரோட லக்னத்தில் பட்டுச்சுன்னு வைங்களேன், அவரே கடகலக்கணும், மகர ராசின்னு வைங்களேன். இப்போ 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது. சூரியன் வந்து செவ்வாயை அஸ்தங்கம் பண்ணிருச்சு. செவ்வாய் 4ஆம் பார்வையாக கடகலக்னத்தோட அதிபதி வந்து மகர ராசியாக இருக்கிறார். அவரை வந்து பார்க்குறப்போ அந்த செவ்வாயின் பார்வை பைத்தியக்கார பார்வை, சூரியனால் அஸ்தங்கம் செய்தப்பட்ட பார்வை. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கீசோஃப்ரீனியா என்கிற நோயில் இருப்பார். ஸ்கீசோஃப்ரீனியானா அவர் தனி உலகத்தில் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட போய் டீப்பாக பேசுனீங்கன்னா, நான் தான் வந்து இந்த கம்பெனி சேர்மன் அப்படிம்பார். என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா, உண்மைதான் அப்படி. சரி, ஏதோ ரெக்கார்ட்ஸ் கூட அப்படின்னா, அது சொல்ல முடியாதுங்க, சீக்ரெட்டுங்க அப்படிம்பார். அப்புறம் நம்ம எந்திரிச்சு போயிடணும். ஏன்னா இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஏன்னா அதே அந்த செவ்வாய் இத்தனைக்கு ராஜோக அதிபதி, சூரியனால் அஸ்தங்கப்பட்டு புத்தி பேதலிக்கக்கூடிய ஒரு பார்வையாகி அவருக்கு அந்த தைரியம் வீரியமும் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து சூரியனோட 4 டிகிரி 5 டிகிரி தள்ளி தான் இருக்கணும். பாருங்கள், கர்மாவின் அடிப்படையில் நம்ம சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், சனி சேர்வது மிகவும் தவறு, செவ்வாய் சேர்வது அதோட கொஞ்சம் கம்மியான தவறு. ஒரு 7 டிகிரி 8 டிகிரி விலகிருச்சுன்னா செவ்வாயோட காரத்துவங்கள் தப்பிச்சு விடும். சிறப்புங்க ஐயா. அடுத்து செவ்வாயுடன் சந்திரன். செவ்வாயோட சந்திரன் இருக்கிறது பெஸ்ட் காம்பினேஷன். செவ்வாய் சனிக்கு வந்து நம்ம எப்படி நான் ரெட் இங்கில் போடணும், இது செவ்வாய் சந்திரன் வச்சுன்னா க்ரீன் இங்கில் டிக் போட்டுக்கணும். அது பார்வையாக இருந்ததுமா ஐயா? பார்வையும் அதே தான், பார்வையும் நல்லது, சேர்க்கையும் அதே தான். ஏன்னா சந்திர மங்கள் யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குது. செவ்வாயோட கேஸ் ஃபார்மேஷன், மங்கள் அந்த செவ்வாயோட கிரகத்தோட கேஸும் மூன் என்று சொல்லப்படுகிற சந்திரனோட இதுவும் ஒத்துப்போகுது, அவரோட தன்மை ஒத்துப்போகுது. அதை நம்ம ஞானிகள் புரிஞ்சுருக்காங்க. ஸோ சந்திரமங்கல் யோகம் இருக்கிற எந்த ஒரு லக்னக்காரராக இருந்தாலும் சந்திரனை எப்போ செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, 4ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, செவ்வாயும் சந்திரனும் ஒரே பாவத்தில் ஒரு 12-15 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் சரி, அவருக்கு சந்திர மங்கல் யோகம் வந்து பட்டுன்னு பேசுவாங்க. அந்த செவ்வாயே சிம்ம லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம்,
மீன லக்னமாக இருந்து அந்த ராஜோகாதிபதியாக செயல்பட்டு சந்திரன் என்று சொல்லப்படுகிற மனோகாரகனை 4ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக சேர்க்கையாக பார்க்கும் பொழுது யோசனையே இருக்காது. டக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். தெளிவு அது அது மாதிரி இருக்கும். இதே செவ்வாய் கன்னி லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத ஒரு கிரகமாக இருந்து அவரு சந்திரனோட நான் சொன்ன மாதிரி 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை அல்லது சேர்க்கை ஒரே 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஒரு 10 டிகிரி 5 டிகிரி இருந்தாங்கன்னா, சார் இவன் நம்ம அடமன் டைப்பு சார், சொன்னால் திருப்பி உடனே திட்டிடுவான், ஆனால் அதில் லாஜிக்கே இருக்காது. அவன் ஒரு பிடிவாதக்காரன், அவங்ககிட்ட பேசுனா பால் போய் திரும்பி வந்த மாதிரியே தான் திரும்பி வரும்பான் பார்த்தீங்களா. அதில் அவன் ஈகோ மட்டும்தான் இருக்குமே ஒழிய விஷயம் இருக்காது சார்ங்கிறான் இல்லையா. ஏன்னா அந்த செவ்வாய் ஆகாத கிரகமாக செவ்வாய் மனசு என்று சொல்லப்படுகிற மனோகாரனை பாதிச்சிருச்சு. இதே ராஜோகாதிபதியாக இருக்கிறப்போ பிரில்லியண்ட்டாக அவன் அப்படி இருப்பான். அவன் சொல்கிறது நம்ம ஒத்துப்போம், அவன் கரெக்டு தான் சொல்கிறான், வேகமாக சொன்னாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னாலும் விஷயம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனால் அந்த லக்னக்காரருக்கு என்னமோ போ அப்படின்ட்டு வந்துடுவோம். அடுத்து செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகுவோட சேருவது எகெயின் தப்பு. ராகுக்கும் தப்பு, செவ்வாய்க்கும் தப்பு. ஆனால் செவ்வாய் ராஜோகாதிபதியாக சிம்ம லக்னம் கடக லக்னம் தனுசு லக்னம் மிதுன லக்னத்துக்காரருக்கு இருந்து அந்த ராகுவோடு சேரும் பொழுது ராகு ராஜோகாதிபதியோட சேர்ந்துட்டாருன்னு நம்ம எடுத்து ராகுல அப்பவும் நிறையா கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா ராஜோகாதிபதியோட சம்மந்தப்பட்டார் இல்லையா, அந்த ஜூஸ் உள்ள வந்துருச்சு இல்லையா, ஓடிட்டே இருப்பாங்க, வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க, பல நாடுகள் ஓடுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. ஏன்னா ராகு திசை இல்லையா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ எங்கேங்க நமக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, ஆனால் ஃபுல் சேலரி ஃபுல்லாக இருக்குது, பயங்கர க்ரோத் இருக்குமாங்க. ஆனால் அந்த செவ்வாயை மிதுன லக்னம் கன்னி லக்னம் போன்ற லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செவ்வாயாக இருந்து ராகுவோட சேர்ந்து ராகு திசை நடந்தால் எப்படி இருக்கும், கடன் நோய் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய ராகு திசையாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் பார்த்திங்கன்னா ராகுவோட சேரும் பொழுது பயங்கரம் ஆம்பிஷியஸ், பயங்கர அக்ரெசிவ், கடன்னு லோன் போட்டு பெரிய லெவலில் போகலான்னு ட்ரை பண்ணுறது, அப்புறம் ஒட்டுக்கா பிரச்சனையாகிறது, வாஷ் அவுட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஒரு சிந்தனை செலுத்துறதில்ல, கோவப்படுறது. அதுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் ராகுவோட சேர்ந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் ராகுவோட சேர்ந்தாலும் எங்கே சார் அப்பப்போ டென்ஷன் ஆகிடுறான் சார், டென்ஷன் ஆகி தூக்கி வீச ஆரம்பிச்சானா எதை தூக்கி உடைப்பானே தெரியாது சார், ஏன்னா ராகுவோட சேர்ந்துருச்சு. இதே செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப தன்மையான ஆளு சார், அவன் ஓசிச்சு தான் பேசுவான், அளவாக பேசுவான், பொறுமையாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். இதுதான் சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த கிரகத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.